சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 24,085 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,220, லோ 24,010. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப வெறும் 26 புள்ளிகள் ஏற்றத்தில் 24,078 முடிஞ்சிருக்கு. என்எஸ்சியில் ட்ரேடான மொத்த ஸ்டாக்ஸ் பார்க்குறப்ப 3,403, அதில் அட்வான்ஸ் 1,847, டிக்ளைன் 1,445, மாற்றமில்லாத பங்குகள் 111. அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 100, லோயர் சர்க்யூட் 85, 52 வீக் ஹை 84, லோ 47. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்லயோ செக்டாரல் இண்டிசஸ்லயோ பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. பிஎஸ்சி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 130 புள்ளிகள் அதிகமாகி 77,185 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 1.6% அதிகமாகி 7,295 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கோல்டுலையும் சில்வர்லையும் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. வாங்க இன்னைக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட டீட்டெயிலா பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. மார்க்கெட் எந்த விதமான ஏற்றமும் இறக்கமும் இல்லாம நேரா போற மாதிரி தான் எனக்கு தோணுது. நேத்து நீங்க சொன்ன மாதிரி தான் ட்ரம்ப் நேத்து ஒன்று பேசுவார் இன்னைக்கு ஒன்று பேசுவார்னு சொன்ன மாதிரி நேத்து அந்த டாரிஃப் போறேன்னா 20% ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு கிடக்கிற கப்பல்களுக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்ட்டாரு. அவருனாலதான் பங்குச்சந்தை ஏறி இறங்கி விளையாடுதா சார்? இருக்கலாம். ஏன்னா டேக்கோ ட்ரேடு தான் இது. சொன்னதுக்கு நேர்மாறா நடந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கு சந்தை. சொன்னதை கவனிச்சது ஒரு காலம், சொன்னதுக்கு நேர்மாறா நடக்கிறதுங்கிறது இன்னொன்னு. இது மாதிரி நடக்குது. இருந்தாலும் ரெண்டு முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று இன்னைக்கு நம்முடைய சந்தை பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாசிட்டிவா தான் இருந்தது. துவக்கத்துல இருந்து ஏற்றத்துல தான் இருந்தது. 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12:45 1 மணிக்கு ஒரு ஃபால் நீங்க பாத்திருப்பீங்க சப்ஸ்டான்சியலா. ஏன்னா அதற்கு முன்பு சென்செக்ஸ் 77,636 இருந்தது. 76,997 77 கீழே வந்தது நம்ம பார்த்தோம். நிப்டி கூட பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பு ஒரு 150 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்தில் இருந்தது. ஆனால் அந்த ஒரு மணிக்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 31 புள்ளிகள் நெகட்டிவ் ஆனிச்சு. 180 புள்ளிகள் இறங்கி இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி நிச்சயமற்ற தன்மையில ப்ராஃபிட் புக்கிங்கிறது அப்பப்போ வரும் விலை ஏறும் பொழுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தைகள், குறிப்பா ஐரோப்பிய பங்கு சந்தைகள் மதியத்திற்கு பிறகு தூங்கும் பொழுது அது எல்லாமே இன்னைக்கு பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி எந்த குறியீடு எடுத்தாலுமே எல்லா குறியீடுகளுமே இன்னைக்கு ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் ஓப்பன் ஆனிச்சு. காஷியஸா தான் இருந்தது. அதே மாதிரி ஆசிய பங்கு சந்தைகள் எடுத்துக்கிட்டாலும் ASX 200, ஷாங்காய் இது எல்லாமே காஷியஸா தான், காஷியஸ்னு சொல்றதை விட ஸ்லைட்லி நெகட்டிவா தான் இன்னைக்கு முடிவடைந்ததையும் பார்த்தோம் மதியம் போல. சோ அது காரணமாக நம்முடைய சந்தையும் கொஞ்சம் காஷியஸ் அப்ரோச் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரொம்ப நெகட்டிவாவும் போக முடியாது. US 500, US 30, US 100 இந்த குறியீடுகள் எல்லாம் பார்த்தா ஃபியூச்சர்ஸ்ல அமெரிக்க பங்கு சந்தையினுடைய குறியீடுகள் எல்லாம் ஸ்லைட்லி பாசிட்டிவ் அல்லது சைட்வேஸ்ல இருக்கு. காஷியஸ் அப்ரோச்ங்கிறத தான் பாக்குறோம். எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று அமெரிக்காவில் IBM அந்த நிறுவனத்தினுடைய பங்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து அது சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறதோட மட்டுமல்லாது வேறு 2 முக்கியமான விஷயங்களும் சேர்ந்து கொள்ள. முதல் விஷயம் என்னன்னா, அதனுடைய CEO அரவிந்த் கிருஷ்ணா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். நாங்கள் இத ஏஐனுடைய இம்பாக்ட சரியாக கவனிக்க தவறி விட்டோமோ, இன்னும் கூட முன்கூட்டியே நாங்க இதை ஆக்ட் பண்ணிருக்கணும். கரெக்டா அவருடைய வார்த்தைகள்ல சொல்லணும்னா, we faltered, IBM did not adapt and move quickly enough அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரைவாக நாங்க ஏஐக்கு தகுந்து எங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணல அப்படின்னு அச்சப்படுகிறோம். அதனால we failed to respond quickly to changing customer priorities. அதனால வரக்கூடிய காலாண்டு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான 1% வரைக்கும் வளர்ச்சி இருக்கலாம். ரொம்ப அது கிட்டத்தட்ட வளர்ச்சி இல்லை, சைட்வேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கைடன்ஸும் கொடுத்திருந்தார். இதை தொடர்ந்து அந்த பங்கு கிட்டத்தட்ட $75 கிட்ட, அதாவது நேற்று மட்டுமே கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு 25% மேல் வீழ்ச்சியை சந்தித்தது அந்த பங்கு. அது ஒரு மிகப்பெரிய கணிசமான ஒரு வீழ்ச்சின்னு சொல்லலாம். அதனால நான் என்ன நினைச்சேன்னா, பொதுவாகவே இந்தியாவில தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் நெகட்டிவ் ஒரு ட்ரெண்ட் இருந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு வாரத்தை தவிர பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அதுவும் அடிவாங்கும் என்றுதான் எல்லாருமே பேசினாங்க. பட் அதற்கு நேர்மாறாக சந்தையில் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியை எல்லாம் அந்த குறியீடு சந்திக்கல. இன்ஃபேக்ட் அந்த குறியீடு மிக மிக ஒரு சிறிய இறக்கத்தில் தான் இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது. ஒரு 6% கிட்ட தான். ஒருவேளை இதற்கு முன்பே சப்ஸ்டான்சியல் அங்க கரெக்ஷன் ஆயிட்டதுனால இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்லணும், IBM உள்ளிட்ட மிக முன்னணி நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுடைய பங்குகள் எல்லாம் அமெரிக்க சந்தையில் 20 PE கீழே இருக்கு. ஃபார்வர்ட் PE பார்த்தா இன்னும் கம்மி,
16 PE, 17 PE, 18 PE பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. நம்முடைய பல முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்த்தால் அதெல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்களுடைய பங்குகள் ரொம்ப மலிவாக இருக்கிறதோ என்ற எண்ணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த முன்னணி பங்குகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க பாருங்க, அதனுடைய PE என்னன்னு ஒப்பிட்டு பாருங்கள். அதோடு இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு. ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே சராசரி ரொம்ப குறைந்ததுன்னா 16, 17 இருக்கு, மற்ற எல்லாம் 19, 20, 22, 25 இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். ஐடி துறை சார்ந்த பங்குகள் இன்னைக்கு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கவில்லை என்பது ஒருவேளை ஏற்கனவே அது கரெக்ஷன் ஆனதுனால இருக்கலாம் நான் நினைக்கிறேன். பாக்குறப்ப 24,220 வரைக்கும் போயிருக்கு சார் ஹையே. ஆனா 1 மணிக்கு மேலதான் நல்லா இறங்கி இருக்கு. அப்ப சர்வதேச பங்குச்சந்தை தான் காரணம் அதுக்கு. நிச்சயமா அதனுடைய ஒரு தாக்கம் தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு சில தகவல் வெளியானது. சைனாவினுடைய 2ஆம் காலாண்டு ஜிடிபி அது 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு ரொம்ப இதுதான் லோயஸ்ட். 2ஆம் காலாண்டுன்னு சொல்லும் பொழுது நடப்பு கேலண்டர் இயர் அதுல எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் காலாண்டுல சீன பொருளாதாரம் 4.3% வளர்ந்தது. இதற்கு முன்பு 5% இருந்தது இதற்கு முந்தைய காலாண்டுல, முதலாம் காலாண்டுல. சோ குறைஞ்சிருக்கு. இது 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த 4 ஆண்டுகளில் இதுதான் குறைந்தபட்ச வளர்ச்சி என்ற செய்தியும் வெளியானதும் சர்வதேச சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து காலாண்டு முடிவுகள் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் சார். என்னென்ன பங்குகளோட முடிவுகள் இன்னைக்கு வந்திருக்கு? தொடர்ந்து நிறைய முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதுல குறிப்பா GROW நீங்க இந்த பங்கு சந்தையில் இந்த ஆப் யூஸ் பண்றவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனுடைய பேரண்ட் நிறுவனம் பில்லியன் பிரெயின்ஸ் கேரேஜ் வெஞ்சர்ஸ்ங்கிறது அதான் அதனுடைய பேர். அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பங்கு, அதனுடைய ஒரு பார்ட் தான் GROW. சோ அந்த பில்லியன் பிரெயின்ஸ் கேரேஜ் வெஞ்சர் அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் இன்னைக்கு வெளியானது. நிகர லாபம் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தை விட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 94% அதிகரிச்சிருக்கு. 735 கோடி. பங்குனுடைய விலையுமே இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே அதிகரிச்சது. ரெவென்யூ 66% அதிகரிச்சு 1500 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு. பாட்டம் லைன் நெட் ப்ராஃபிட் கணிசமாக அதிகரிச்சிருக்கு. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் கணிசமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, அதாவது நம்ம வாங்கக்கூடிய பங்கு கடன் வாங்கி நம்ம பங்கை பிளெட்ஜ் பண்ணி கடன் வாங்கி மேலும் வியாபாரம் செய்வது, லிவரேஜ். அது நிறுவனத்திற்கு லாபமாக இருந்தாலும் அது ஒரு பொதுவாக நல்ல விஷயமாக நம்மளால பார்க்க முடியாது. கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்பென்ஷன்ங்கிறது அதனுடைய மார்க்கெட் டெப்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் இருக்கும். அதுவுமே லிவரேஜ் தான். பட் அது பாரோ பண்ணாம சொந்த பணத்துல பண்ற வரைக்கும் அது பெரிய முதலீட்டாளர்களுக்கு பண்ற வரைக்கும் அதுல பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு நிறுவனத்தினுடைய முடிவு. இதற்கடுத்து யூனியன் பேங்க், ஐசிஐசிஐ லம்பார்ட், HDB ஃபைனான்சியல், குறிப்பாக 2 நிறுவனத்தினுடைய முடிவுகளை சொல்ல விரும்புறேன். ஒன்று HDFC AMC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த நிறுவனத்தினுடைய காலாண்டு முடிவுகள் இன்னைக்கு வெளியானது. அதுல அவருடைய ரெவென்யூ 13% அதிகரிச்சிருக்கு. சென்ற ஆண்டு 968 கோடியா இருந்தது இந்த முதலாம் காலாண்டுல, இப்ப 1098 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12% அதிகரிச்சிருக்கு. 748 கோடியாக சென்ற ஆண்டு இருந்தது, 838 கோடியா அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி எபிட்டாவும் 10% அதிகரிச்சிருக்கு. 772 கோடியா இருந்தது, 852 கோடி. சோ HDFC AMC செயல்பாடுகள் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடிகிறது. அது மாதிரி ICICI, HDFC லைஃப், இந்த நிறுவனங்கள் HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா 546 கோடியாக இருந்த லாபம் 611 கோடியா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அந்த ரிசல்ட்ஸுமே நல்லா இருக்கு. குறிப்பாக அதுல அவங்க 2 மெட்ரிக்ஸ் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த காப்பீடு, நம்ம வங்கி துறையை பத்தி பேசும்பொழுது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், NPA சில மெட்ரிக்ஸை பத்தி பேசுறோம், பார்த்திருப்பீங்க. டெலிகாம் டிபார்ட்மெண்டா இருந்தா ARPU, ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர்னு பேசுறோம், பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி இந்த துறை, காப்பீட்டு துறையில என்ன பார்க்கணும் அப்படின்னு அந்த மெட்ரிக் பாத்தீங்கன்னா 2 மெட்ரிக்கை பத்தி பேசுறாங்க. 2 அவர்களுக்கு சாதகமா இருப்பதா சொல்லியிருக்காங்க. ஒன்று VNB, வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ். இது 24% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் அப்படிங்கிறது குறிப்பா லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில எதிர்காலத்துல வரக்கூடிய லாபத்திற்கு இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடித்து சொல்வது. வரக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னைக்கு கமிட் பண்ணிருக்கக்கூடிய அந்த பிரீமியத்தினுடைய தொகையை வச்சு வரக்கூடிய காலங்கள்ல இவ்வளவு வரும், அதுல இருந்து எங்களுக்கு இவ்வளவு லாபம் வரும், அந்த லாபத்திற்கு இன்றைய தேதியில் என்ன மதிப்பு அப்படிங்கறத சொல்லக்கூடியது இது அந்த VNB என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மெட்ரிக். 2வது மெட்ரிக் பாத்தீங்கன்னா இது கட்டாயம் பார்க்கணும். இது கணிசமாக வளர்ந்திருப்பதாக இந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. 24% வளர்ந்திருக்குன்னு. 2வது ரீட்டைல் ப்ரொடெக்ஷன் APE அப்படின்னு ஒண்ணு சொல்றது. இதுவுமே இந்த காப்பீட்டு துறையில முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு மெட்ரிக். வங்கித்துறைக்கு எப்படி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமோ, இங்க இதுவுமே முக்கியமானது. ஆனுவல் பிரீமியம் ஈக்குவலன்ட்ங்கிறதுடைய சுருக்கம் தான் APE. ரீட்டைல் ப்ரொடெக்ஷன் APEங்கிறது என்னன்னா, கார்பரேட்ஸ் மற்ற பெரிய இதெல்லாம் இல்லாமல் தனிநபர்கள், குறிப்பாக நான் எளிமைப்படுத்தி
சேர்த்து சொல்றேன், தனிநபர்கள் இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த பிரீமியம் டேர்ம் இன்சூரன்ஸா இருக்கலாம், ஹெல்த் பாலிசியா இருக்கலாம், இதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. இதோட ஒரு 10% சிங்கிள் லம்சம் பிரீமியம்ஸ் ஆட் பண்ணிட்டு கணக்கிடுகிறார்கள். எதுக்காக இந்த ரீட்டைல் ப்ரொடெக்ஷன் ஏபிஐ கணக்கிடுகிறார்கள் என்றால், இதனுடைய வளர்ச்சி என்பது காப்பீட்டு துறையினுடைய உண்மையான வளர்ச்சியை குறிப்பிடுவதாக இருக்கும். இதை தாண்டி வேற என்ன இருக்கும் நீங்க கேட்கலாம். இதை தாண்டி வேற என்ன இருக்கும் அப்படின்னா, சேவிங்ஸ் ப்ராடக்ட், இதே இந்த யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு. சேவிங்ஸ், அதாவது காப்பீடு மட்டும் இல்லாமல் காப்பீடை தாண்டி முதலீடு சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து பேக்கேஜ் பண்ணி விற்கிறாங்கல்ல, அதுவும் இருக்கும். அது இல்லாமல் காப்பீடு மட்டும் முழுக்க முழுக்க தனிநபர்கள் எடுக்கக்கூடியது, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அதனுடைய பிரீமியம் growth எப்படி இருக்கு, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத கணக்கிட்டு சொல்றது இந்த ரீட்டைல் ப்ரொடெக்ஷன் ஏபிங்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் அந்த VNB-ங்கிறது 24.9% அதிகரிச்சிருக்கதாகவும், அதே மாதிரி அந்த ரீட்டைல் ப்ரொடெக்ஷன் ஏபிங்கிறது 60.4% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பாலிசிஸ் 13% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா காப்பீடு துறை பெரிய ரிஸ்க் நம்மிடம் இருக்கக்கூடிய ரிஸ்க் எடுத்துக்கொள்ளக்கூடிய துறைங்கிறதுனால என்னைக்கு இருந்தாலும் அது ரிஸ்கான துறை தான். பட் அதுலதான் அவர்களுக்கு ஆதாயமும் இருக்கிறது. ஸோ இந்த முடிவுகள் இன்னைக்கு வெளியா இருக்கிறது. மேலும் பல முடிவுகள் வருது, நம்ம வர பேசலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அந்த நேம் சேஞ்ச் பண்றாங்களா சார்? ஆமா, அது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படிங்கறத அவங்க அதை மாத்துறாங்க. அதனால ஒன்றும் மார்க்கெட்ல சந்தையில் அதற்கான ஒரு பெரிய தாக்கமோ ஒரு பிரச்சனையோ எதுவும் ஏற்பட போவதில்லை. அது ஒரு பேர் மாற்றம் தான். கமாடிட்டி மார்க்கெட்ல பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. க்ரூட் ஆயில் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. வேற என்ன சார் கவனிக்கணும் நம்ம இதுல? சரி, கச்சா எண்ணெயினுடைய விலை தொடர்ந்து $80 கிட்ட இருக்கு. நேற்று முந்தா நாள் ஏறி இருந்தால் கூட இன்னைக்கு அதற்கு பிறகு அதிக அளவில் அதிகரிக்கிற சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருச்சுங்கிறத பாக்குறோம். தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையிலும் பெரிய மாற்றம் இல்லை. வெள்ளி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, $58 கீழே வந்திருக்குங்கிறது பாசிட்டிவ். அதுக்கு $52-54 இன்னும் தொடல ரீசன்ட் பாஸ்ட்ல. அங்க ஒரு வலுவான சப்போர்ட் இருக்கு. முதல் பிரேக் அவுட் ஆனது அந்த $50-52. ஏன் அந்த $50-52 சொல்றேன்னா, அது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 10-12 ஆண்டுகளுக்கு 2015 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்துல தொட்ட உச்சா. அதற்கு பிறகு அது இறங்கி $25-30 எல்லாம் இப்ப ஏறி இருக்கு. சோ அப்ப திரும்ப ஏறும் பொழுது அந்த $50 தாண்டுவதற்கு தடுமாறியது. அங்க இருந்துதான் அது $100 அருகாமையில் சென்றது. இப்ப இறங்கி இருக்குது, திரும்ப அந்த $52-54 வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது இங்கிருந்து இன்னொரு 5-10% இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த $4000 ஒட்டி அது ஓவரிங் அரௌண்ட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. கச்சா எண்ணெயினுடைய விலையிலும் பெரிய அளவுல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுத்து. பட் இறங்கவும் பெரிய அளவுல இறங்காது. ஐ திங்க் இட் வில் ஸ்டெபிலைஸ் அரௌண்ட் 3 கமாடிட்டிஸுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் லைக்லி டு ஸ்டெபிலைஸ் அரௌண்ட் திஸ் லெவல். காப்பர் மட்டும் வேணா ஒரு வேளை பாசிட்டிவ் ட்ரெண்ட் ப்ரிவைல் ஆகலாம்னு சொல்றாங்க. அலுமினியம், காப்பர் மாதிரி பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது இறங்கினா கூட திரும்ப மேலே ஏறி ப்ரிவைல் ஆகும்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கணும், இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் காரணமாக. ஃபைன் சார், நேரம் கொடுத்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.